Hallelujah. So நான் சொன்ன இந்த தேவனை you have to come into the knowledge of this blessed God. Amen. சங்கீதம் 91 சங்கீதத்தை ஏற்கனவே நான் கடந்த வாரத்துல இதெல்லாம் you know that I had been talking the 3-4 நாட்கள் நான் சங்கீதம் 91 பேசினேன். Today you will have a new perspective about the Psalm 91. Amen. Hallelujah. ஸோ நமக்கு நிறைய நேரத்துல இந்த சங்கீதத்தை படிக்கும் போது சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம், இல்லை ஏதாச்சும் ஒரு பயம் வரும்போது அந்த சங்கீதம் 91 சொல்லுவோம். இட்ஸ் குட். பயப்படும் போது மாத்திரம் இல்லை, எப்போ வேணாலும் நீங்க அந்த சங்கீதம் 91 மெனி ஸ்கிரிப்சர், சங்கீதம் 23 இருக்கலாம், சங்கீதம் 1 இருக்கலாம், சங்கீதம் 27 இருக்கலாம், சங்கீதம் 119 இருக்கலாம். எவ்ரி ஸ்கிரிப்சர் நீங்க எதை பேசினாலும் எதை படிச்சாலும் you speak the word of life. உங்க வாயிலிருந்து உங்க உதட்டுல இருந்து இந்த வார்த்தை புறப்படும் போது ஏதோ பைபிள்ல பிரிண்ட் ஆன இந்த பேப்பர்ல பிரிண்ட் ஆன வார்த்தைகள் கிடையாது. இட்ஸ் நாட் த வேர்ட்ஸ் printed in the pages of this Bible. It's the life giving word. Hallelujah. ஏன் இந்த பைபிள்ல பிரிண்ட் ஆயிருக்குது, இல்ல எதுலயோ ஒண்ணு இருக்குது, பைபிள்ல இந்த வசனங்கள் இருக்குதுன்னா ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளைங்க மறந்துடுவாங்க. மை பீப்புள் சூன் ஃபர்கெட். நமக்கு அப்படித்தானே, ரொம்ப சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த பைபிளையே கையில ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்க மொபைல்ல வச்சிருக்கிறீங்களா இல்ல எதுல வச்சிருக்கிறீங்களா, இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். எப்போதும் இதை பார்க்கணும், இதை படிக்கணும், இதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, இதை பைபிள்ல கொடுத்தாரு. அதனாலதான் மோசேக்கு கூட ஆண்டவர் கொடுக்கும் போது நீ என்ன பண்ணி எழுதி கொடுத்தாரு. Who wrote the 10 commandments? தேவன் அவருடைய கை விரல் எழுதுச்சான். So God, அப்ப தேவன் யோசித்து பாருங்க, how wisdom this God is. சும்மா அவர் சொல்லி இருந்தா போதும்ல, ஒரு வார்த்தை அப்படி சொல்லி இருந்தா எல்லாரும் அப்படியே மனப்பாடம் பண்ணீங்க. இல்ல, அவர் சொன்னாரு, நான் எழுது மோசஸ், நான் சொல்றேன், நீ வாங்கிக்க, நீ இந்த ஜனங்களுக்கு நீ எழுதி கொடு. 10 commandments, God's finger wrote it. அதே போல புதிய ஏற்பாடுக்குள்ள வரும்போது 8ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா God says, I will write this law. இந்த நியாய பிரமாணத்தில் இருக்கிற வார்த்தைகளை உங்க இருதயத்துல எழுதுவேன், உங்க மனதுல வைப்பேன். I will write it in your mind or write it in your heart so that you can keep remembering it. How wonderful. ஆண்டவர் சொல்ல, சும்மா அப்படி நான் சொல்லிடுறேன். No, I will write them in the tablet of your heart. I will imprint my laws. I will imprint my laws on their minds, even upon their innermost thoughts and understanding. And even in the innermost thoughts and understanding. And engrave them on their And engrave them on the hearts. Hebrews chapter 8 verses 10. இது இந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்கும். நீங்க மறுபடியும் 10ஆம் அதிகாரத்துல படிச்சா அதே அங்க பரிசுத்த ஆவியானவர் எழுதுறாங்க. Amen. So every Bible word நீங்க படிக்கும் போது you should read very intently. ஏன்னா இட்ஸ் நாட், இது ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் கிடையாது. இட்ஸ் God, the word of God. அவர் இம்ப்ரிண்ட் பண்றாராம், என்கிரேவ் பண்றாராம். சைனா இது மறுபடியும் இங்க கொண்டு வரார். சைனாயில ஒரு விரல் எழுதிச்சார். So again I will write, not on the stone tablet, but in the tablet of your heart. ஏன்னா அது அழிஞ்சிடக்கூடாது. So this is our God. இந்த தேவனை குறிச்சுதான் அந்த சங்கீதக்காரன் எழுதுறான். அவர் என்ன சொல்றாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ஸ் படிக்கும் போது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இங்கிலீஷ்ல சொல்லும், those who live in the shelter of the Most High
will find rest in the shadow of the Almighty. உன்னதமானவருடைய மறைவிற்கு, those who dwell, those who live. இங்க வசனம் என்ன சொல்லுது? those who live or those who dwell. உன்னதமானவருடைய மறைவுல யாரு இருக்க விரும்புகிறானோ, not everyone, those who dwell. இப்போ இன்னைக்கு நம்ம ஆராதனைக்கு வந்தோம், ஆராதனை முடிஞ்ச பிறகு என்ன பண்ண போறோம்? இங்க பாய் போட்டு படுப்போமா? என்ன பண்ணுவோம்? எப்படா வீட்டுக்கு போலான்னு போவோம். whether it is good, whether it is bad, அதை பத்தி கவலை கிடையாது. நான் ஏன் வீட்டுக்கு போனோம்? ரைட்? ஏன் வீட்டுக்கு போனோம்? என் வீட்டுக்குள்ளதான் நான் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். ஐ ஃபீல் கம்ஃபர்டபிள் இன் மை ஹோம். ரைட்? அப்போ ஏன் ஓடுறீங்க? பிகாஸ் தட் இஸ் யோர் ஹோம். அது உன்னுடைய வீடு. யூ நோ இட் இஸ் யூ. நீங்க ரெண்ட் கொடுக்கலாம், சொந்தமா இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். யூ நோ தட் இஸ் யோர் ஹவுஸ். உன்னுடைய வீடா இருக்கிறது. So you choose to live there. நான் என் வீட்டை போட்டுட்டு இன்னொருத்தர் வீட்டுல போய் தங்கினா இருக்கும். உங்களால இருக்க முடியுமா? பிகாஸ் சொல்லலாம், இது ஏன் வீடு, கெட் அவுட் பண்ணலாம். அப்போ இங்க பைபிள்ல எழுதி இருக்கிறது, those who dwell or those who live in the ஷெல்டர்னா வீடு, ஷெல்டர்னா ஒரு வீடு, ரெஸ்ட், அதாவது ஒரு நீ செக்யூரா இருக்கிற இடம். அப்ப இங்க சங்கீதக்காரன் எழுதுனா, அந்த உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன், those who make a choice, deliberate choice. It means there is only one place on the earth. This is not heaven, பரலோகத்துல சொல்லல. எங்க இருக்கணும், எங்க இருக்க போறீங்கன்னு தீர்மானம் பண்றது நீங்களும் நானும் தான். God doesn't make direction. He says, if you will to make yourself to be in the house of God, if you choose, நீங்க இந்த உன்னதமான ஒரு இருக்கிற இடத்துல நீங்க இருக்கணும்னு நீங்க தீர்மானம் பண்ணீங்கன்னா, then சர்வ வல்லவருடைய ரெஸ்ட் நிழலில் தங்குவா. You will be in the shadow. இப்போ இந்த சம்மர் வந்துச்சு. இப்போ இன்னைக்கு பயங்கரமா நேத்துல இருந்து ரொம்ப குளிருது. ரைட்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா? ஆமென். அப்போ இதுக்கு முன்னாடி சம்மர் இருக்கும்போது நீங்க ரோட்ல போறீங்க, வெயில் சுருன்னு அடிக்குது. என்ன பண்ணுவீங்க? வெயில் என்ன நல்லா அடிக்குதுப்பா, அப்படியே கை காலெல்லாம் ஆட்டிட்டு அந்த வெயில்ல போவீங்களா? என்ன பண்ணும்? போகும்போது எங்க எனக்கு நிழல் இருக்கிறது? நான் போக வேண்டிய இடம் கூட இல்லாது இல்ல. மை டெஸ்டினி இஸ் சம்வேர். ஆனா அந்த போகிற நேரத்துல கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ்ட் ஆகும்போது என்ன பண்றோம்? எங்க நிழல் இருக்குது? எங்க ஒரு கடைக்குள்ள ஒரு குடம் இருக்கிறது? You just go a few minutes. அங்க என்ன பண்ற? நிக்கிறீங்க. நின்னு என்ன பண்றீங்க? அந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. You just want to, ஐயோ, அப்போ என்ன நினைக்கிறேன்? எப்போ நான் வீட்டுக்கு போவேன்? என் வீட்டுக்கு போனா நிழல் இருக்கிறது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குது. நான் போனா நான் என்ன பண்ண முடியும்? என் வீட்டுக்கு போனா நான் எப்படி வேணாலும் தலைகீழா கூட நின்று ஃபேனை போடுவேன். அது என் வீடு. So when you choose to dwell with God, அவரோடு அவர் இருக்கிற இடத்துல நீங்களும் நான் இருக்க தீர்மானம் பண்ணீங்கன்னா, you will find the rest, the joy, the peace. ஏன்னா அது உன் வீடு, தேவனுடைய வீடு, உங்க வீடா இருக்கிறது. You will find relaxation. உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும்,
ஓடி ஓடி அலைஞ்சி திரும்பி வரும்போது அந்த வீட்டுக்குள்ள வந்து அப்படியே கொஞ்சம் அந்த உட்கார்ந்த போது வீட்டுக்கு போன உடனே அப்படியே கட 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 கடனா கிச்சனுக்கு போய் அதை செய்றீங்களா? அப்படியே எப்பனா ஒரு சீசன் வரும். ஆனா என்ன பண்ணுவீங்க? போன அப்பாடா, வெளியே வாயில வரலனாலும் மனசுக்குள்ள வரும். வந்து அப்படி போய் அந்த சேர்ல உட்காருமோ, இல்ல சோஃபால உட்காருமோ, இல்ல கீழே உட்காரும், எங்கேயோ ஒண்ணு உட்காரு, அப்பாடா, யூ ஃபீல் ஒரு கம்ஃபர்டபிள். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த உன்னதமான ஒரு இருக்கிற இடத்துல நீங்க போய் உங்களை அப்படியே அவருடைய பிரசன்னத்துல நீங்க உட்காருவீங்கன்னா, if you make time for yourself to live in the holy presence of that holy God, what will happen? What will happen? Hallelujah. உன் வீட்டை விட்டு வெளியே வந்தா வெயில் அடிக்கலாம், மழை அடிக்கலாம், ஏதோ ஒண்ணு வருது. ஆனா உன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன இருக்குது? யூ ஃபைண்ட் யோர் செல்ஃப் செக்யூர். மழை வரதா வரட்டுமே, நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன். ரோட்ல போய் எம்மனா நனைஞ்சிட்டு போட்டோம், தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். நான் சேஃபா என் வீட்டுக்குள்ள இருக்கிறேன். வெயில் அடிக்குதா, யாருன்னா வெயில்ல நடக்கட்டும், பட் ஐ am safe in my home. அப்போ உங்க வீடு எது? presence of God. தேவனுடைய பிரசன்னம். You have to make. நாம தான் தீர்மானம் பண்ணோம். ஆண்டவர் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க. There is a call from God or invitation from God. அந்த இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டு போகிறவர்கள், தங்குகிறவர்கள் நீங்களும் நான் தான். யூ கேன் பி a visitor, அப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம். or you can become a resident where you can all through your life, ஜீவ காலமெல்லாம் in the presence of God, நன்மையும் கிருபையும் உன்னை தொடருகிற அனுபவத்துக்குள்ள நீ வாழலாம். அவருடைய கூடாரத்துல இருக்கும் போதுதான் there you see God differently in the presence of God. இரண்டாம் வசனத்துல என்ன சொல்றாரு? those who dwell, those who rest in the shadow, அவங்களாம் தேவன் எப்படி பார்ப்பாங்களா? என்ன தமிழ்ல சங்கீதம் 91:2, நான் கர்த்தரை நோக்கி. See, from where you can see God. சும்மா எங்க ரோட்ல நின்னுக்கிட்டு அங்க வராங்க பாருன்னு இல்ல, ரைட்? கர்த்தருடைய அந்த பிரசன்னத்துல இருக்கும் போது you see God in a different way. அங்க என்ன பார்க்கறான்? சங்கீதக்காரன் பார்க்கறான், என்ன சொல்றான்? நான் கர்த்தரை நோக்கி. He begins to see God. Only in the presence of God you can see God. நான் கர்த்தரை நோக்கி. எங்க இருந்தோ இல்ல. See, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இருக்கிற இடம் உங்க வாய எப்படி வேணாலும் மாத்தும். If you are in the presence of God, if you dwell, make a choice to be always ஆண்டவரின் அவரே அடைக்கலம், அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் போது நீங்களும் நான் பேசுகிற வார்த்தை it will glorify God. ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா சண்டை வருது, வாக்குவாதம் வருது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறோம், முடிஞ்சு போகுது, அவங்க அப்படி போயிடுறாங்க. வந்த பிற்பாடு எப்படி இருக்கிறீங்க? உங்க வீட்டுலதான் இருக்கிறீங்க, உங்க அதே சோஃபால தான் உட்காடுறீங்க. என்ன எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவோம்? அடங்க, சண்டை ஆயிடுச்சு போயிடுச்சு, உங்க வாய் சும்மா இருக்குமா? என்ன பண்ணுவோம்? எப்படி வரலாம், எப்படி கேட்கலாம், நான் இன்னொரு கை பார்த்துக்கிறேன், ஏன்னா மூணாவது கை வர மாதிரி. You can go away
from the presence of God by our own will. வெளியே போனீங்கன்னா you will have all unwanted வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்படும், which will corrupt your mind, your body. நிறைய பேருக்கு தெரியாது, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்க சரீரத்தை அழிச்சிரும். It will destroy, kill your health. நீங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல படிங்க. If I'm not going to that. ஆயில் சக்கரத்தையே கொளுத்திருமா. ஒரு சின்ன நெருப்பு எப்படி காட்ட கொளுத்துதோ, அதே இந்த நாவு சின்ன அவயமாக இருந்தாலும் it has the power to destroy your life. Don't ever சும்மா வேடிக்கைலாம் எடுத்துக்காதீங்க இந்த ஸ்கிரிப்சரை. So when you are in the presence of God, when you make a choice, நான் கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்க போகிறேன், it's a deliberate choice. அங்க இருந்தீங்கன்னா God will show himself. அங்க தேவனை பார்க்கிறாரு. God reveals himself. அந்த தேவனை பார்த்து சங்கீதக்காரன் சொல்றான் என்னன்னு, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்ல. Only there you can say the Lord is my refuge, my fortress or my safety. Right then, my God, he is my God and I trust him. கர்த்தர் என்னது தமிழ்ல படிங்க 2ஆம் வசனம், நான் கர்த்தரை நோக்கி. Amazing in the script. நான் கர்த்தரை நோக்கி. Individual, it's not a group. நான் கர்த்தர். When you are in the presence of God, ஒன்னே ஒண்ணுதான் திரும்ப நடக்கும். You will look unto God. மோசேயுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. ஆரம்பத்துல கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு, ரைட்? அவனுக்கும் he had the desire in him, பட் அத இருக்கிறான். ஏதோ ஆடுகளை மேய்க்கிறேன், 40 வருஷம் ஆயிடுச்சு, 80 வயசு, இப்போ ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். திடீர்னு முட்செடி பத்தி எரியுது. இவன் பாக்குறதுக்கு பக்கத்துல போறான். See, ஆண்டவருடைய calling is totally different. ஒரு இன்ஸ்டன்ட் உருவாக்குறாரு. இவனுக்கு அந்த தாங்க முடியல. நான் என்னதான் நடக்குது போய் பார்க்கலாம். ஏன்னா அங்க நெருப்பு எரியுது, பாக்குறான். இட்ஸ் a common sight in the wilderness. வெயில்னால பத்தி எரியும், அங்க காஞ்சு போன செடியெல்லாம் எரியும். பாக்குறான், எரியுது. திரும்புறான், மறுபடியும் பாக்குறான், அது எரிஞ்சுதான் இருக்குது. It didn't happen வெறும் அப்படி பார்த்துட்டு அப்படி போல. It took long time. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், ரைட்? He was resting. ஒரு நிழல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். So it took time. கொஞ்ச நேரம், எப்படின்னா ஒரு முட்செடி புதர் இருக்குதுன்னா எரியும், கொஞ்ச நேரம் எரியும், அணிஞ்சிரும், ரைட்? அதுல இருக்கிற சரக்கு போன பிற்பாடு எரிஞ்சு முடிஞ்சிரும். இப்போ இது எரிஞ்சுட்டே இருக்குது. பாக்குறான், உட்காந்து பாக்குறான், அப்படி கண் ஜாடையில பாக்குறான், அது எரிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் விட்டு பாக்குறான், எரிஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு பாக்குறான், எரிஞ்சிட்டு. இப்போ அவனுக்குள்ள என்ன இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. நாங்க சொல்லட்டுமா, nobody came just ஒரே நிமிஷத்துல. ஆண்டவர் கூப்பிட்டா நீ ஒருத்தரும் வரல, ரைட்? Again and again and again and again the word came. அப்ப அதை பார்க்கறதுக்காக மோசே போறான் முட்செடி கிட்ட. பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்குது. He wanted to, என்ன வேற அந்த முட்செடி, அது என்னப்பா அதிசயமான செடின்னு தான் பார்க்க போறான். பட் அங்க அதை விட பெரிய அதிசயம் இருந்தது. He heard the voice of God. Hallelujah. He didn't see God. He heard the voice of God. He saw the fire. He heard God. God speaking. Conversation எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் பல மாதங்கள் போகுது. எகிப்தில இருந்து வெளியே வராங்க. மோசே கூட்டிட்டு வரான். இப்போ சீனாய் மலைங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. மோசஸ் மேல போற. ஆண்டவர் கூப்பிடுறாரு, கம்.
யாத்திராகம் 25 படிக்கலாம். ஆண்டவர் பலமுறை கூப்பிடுறாரு. 19ஆம் அதிகாரத்துல இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். 20ஆம் அதிகாரத்துல எல்லாம் இருக்குது. நீங்க 24ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது God specifically calls Moses, வாப்பா. நல்லா தெரியும். God didn't call all. 24th அதுக்கு முன்னாடி அழைச்சாரு. எங்க? God didn't call it எல்லாரையும் மேல வாங்கப்பன்னு சொல்ல, மலை அடிவாரத்துக்கு தான் கூப்பிட்டாரு. மலை அடிவாரத்துக்கு தான் கூப்பிட்டாரு. வாங்கப்பா. எல்லாம் வந்தாங்க, தேவனுடைய மகிமை பார்த்தாங்க. இந்த கல் அப்படி கல 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 மின்றது பார்த்தாங்க, அங்க சாப்பிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாரு. இப்போ சொல்ற, நீ வா, நீ வா. Not all, not Aaron, not Miriam, not Eliezer, Nadab, Abihu, Moses. மலை மேல ஏறி வா. Hallelujah. நாட் எவ்ரி ஒன். எல்லாரும் பைபிள் சொல்லுது, எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றவங்களுக்கு எல்லாரும் God doesn't is not going to acknowledge everyone, those who live according to the word of God. அந்நாளில அநேகர் வருவாங்க. Many will come boasting themselves, and Jesus will say, I don't know, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. Then the next verse கீழே சொல்ல, மத்தேயு 7ல படிச்சீங்கன்னா, those who do live according to the word. அப்ப எல்லாம் இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் யார் யார் எந்த கேட்டகரியில இருக்கிறாங்க. மோசஸ் மாத்திரம் மேல வாண்டுறார். ரைட்? மோசஸ் போறான். போன பிறகு சம்திங் ஹேப்பன்ஸ் அமேசிங். ஒரு மேகம் மலையை மூடு. தேர் ஆஃப்டர் 40 நாள் அங்க இருக்கிறான். Nobody saw Moses. அதனாலதான் கீழே இருக்கிறவன் மோச போனா உயிரோட இருக்கிறவன செத்து போயிட்டான்னு ஒரு கலக்காச்சு. Because the cloud, the mountain was covered by the presence of God. கிளவுடுன்னா நாங்க ஏதோ கிளவுடு கிடையாது, மேகம். இட்ஸ் a presence. தேவ பிரசன்னத்தினால அந்த மலை மூடினது. அந்த பிரசன்னத்துல இருந்துதான் he could see God. இன்னைக்கு நிறைய நேரத்துல why you can't hear God? Because you are not in the presence of God. You think you are in the presence of God, but you are not in the presence of God. When you are in the presence, தேவ பிரசன்னத்துல நீங்க இருக்க இருக்க you make a choice, deliberate choice. அது ஒரு நாள்ல நடக்கிற காரியம் இல்ல. இன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கிறீங்களா, அடுத்த நாள் you learn to increase the time to be in the presence of God. நீங்க என்ன ஜெபம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரே வார்த்தை நீங்க கத்தலாம், மை காட், மை காட், என் தேவனே, என் தேவனே, ஜீசஸ், ஜீசஸ். உள்ள இருக்கணும். அந்த பிரசன்னத்துல இருக்கும் போதுதான் சொல்றேன், நான் கர்த்தரை நோக்கி. சும்மாலாம் அவரை பார்த்து இல்ல வராது. அது இங்கேருந்து வரும். There is a difference between a prayer from your heart and a prayer from your lips. இயேசு அழகா சொன்னார்ல, ஏசாயால சொன்னத 6ஆம் அதிகாரத்துல சொன்னத மறுபடியும் he will repeat it in the New Testament. என்ன சொல்லுவாரு? இந்த ஜனங்கள் தங்கள் உதட்டினால என்னை கனப்படுத்துறாங்க, அவங்க உள்ளமோ இருதயமோ வெகு தூரமா இருக்கிறது. So you can pray, yet God can be away from you. புரிஞ்சுதா? You can pray, but if it is not connected with your heart, don't expect miracle to happen. அவன் சொல்றான்,
இந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்ல. From there he looks up, he sees God. அவன் சொல், நான் இவர்தான் கர்த்தர், he is my Lord. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். Only in the presence of God you will have the guts to say, Lord, in you I put my trust. There is no other place. அவருடைய பிரசன்னத்துல இருக்க அதனாலதான் அந்த 40 நாட்களுக்கு பிறகு மோசே கீழே வந்த பிறகு he want to be in the presence of God. மாலையில இருந்து வந்துட்டாங்க, எல்லாம் நடக்குது, 3000 பேர் செத்துட்டாங்க. மோசே சொல்றான், no, I want to go once again to be with God. ஏன்னா ஆண்டவருடைய மகிமை பார்த்தேன், ஆண்டவருடைய கை விரலை பார்த்தேன். I saw everything. It's so beautiful to be in the presence of God. அந்த பிரசன்னத்துல இருந்தா பசி இருக்காது. அதனாலதான் பைபிள் சொல்லுது, பரலோகத்துல என்ன இருக்குங்க, அங்க there is no பசியும் இல்ல, அங்க தாகமும் இல்ல. When you are in the presence of God, hunger cannot come and touch you. தேவ பிரசன்னத்துல இருக்கு, பசி தூரம் ஓடிடும். 40 நாள் அவன் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. He had the glory, he had the presence of God. He was full of God. அவன் சொல்றான், I want to be there. மேல இப்ப ஆண்டவர் கூப்பிடத்தான் போன, பட் அவன் சொல்றான், நீங்க என்ன கூப்பிடுறதா, நானே ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றேன். He put a tent outside the camp. ஒரு கூடாரத்தை போடுறான். ஆண்டவர் ஓடோடி வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? மோசே போட்டு. அப்ப யோசித்து பாருங்க, when you spend more time in the presence of God, what will be the longing of God? சொல்லுவாரு, இந்த மக அவ எங்க இருக்கிறாங்களோ நான் அங்க இருப்பேன். I want to make my tabernacle with that person. I want to abide. 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம். எனக்கு நினைச்சா நான் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு நினைப்பு வரலன்னா, எனக்கு போர் அடிச்சா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். தேவன் கிட்ட பெரிய காரியங்களை எதிர்பார்க்காதீங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 5-6 வசனம், 4-5 வசனங்களை பாருங்க. சங்கீதம் 27ஆம் சங்கீதம். The one thing I ask of the Lord, the thing I seek most, is to live in the house of the Lord all the days of my life, delighting in the Lord's perfections and meditating in His temple. For He will conceal me there when troubles come. He will hide me in the sanctuary. He will place me out of reach on a high rock. ஓகே, என்ன சொல்றாரு? கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்ட, நான் கர்த்தரை நோக்கி. சங்கீதம் 91:2 நான் கர்த்தரை நோக்கி. கர்த்தரை நோக்கி என்ன கேக்குறீங்க? என்ன கேக்குறோம்? நம்ம ஜெபத்துல என்ன கேக்குறோம்? இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே. we pray, intercession எல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆண்டவர் அவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும், இதெல்லாம் that is been, it is in the Bible, we have to do that. ஆனா நான் என்ன கேட்கிறேன்? நான் கர்த்தரை நோக்கி நீ என் அடைக்கலம்னு சொன்னார். இங்க தாவீது சொல்றான், கர்த்தரிடத்துல நான் ஒன்றை கேட்டேன். கேட்டுட்டு அவன் சொல்றான், அது ஒரு நாள் கேட்டுட்டு விடுறது இல்லைங்க, அதையே நாடுவேன். கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அடுத்தவன் சொல்றான், என்னத்தை கேட்கிறான், என்னத்தை நாடுறான்? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். You can see the glory of God in the presence of God. மோசேயோட வாஞ்சை அதுதான். ஆண்டவரே, நான் உடைய மகிமையை பார்க்கணும்.
Nobody can live by seeing my glory. என் முகத்தை பார்த்து ஒருத்தரும் உயிரோட இருக்க முடியாது. I have a place. அங்க உன்னை வைக்கிறேன், அங்க உன் கையை நான் மறைச்சுக்கிறேன், நான் போறேன். You will see my back. நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். I want to see the glory of God. It's a desire. It should be a passion. சும்மா ஏதோ பாட்டு இருக்குது, நான் உம்மை பார்க்கணும், இப்போதே நான் பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உம்மோடு நான் வாழணும், நான் உம்மை பார்க்கணும், இப்போதே நான் பார்க்கணும், உம்மோடு நான் ரசிக்கணும், உம்மோடு நான் வாழணும். இப்ப கேட்டுட்டோம், ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும், இப்போவே பார்க்கணும், உங்க அழக ரசிக்கணும், இதெல்லாம் கேட்டுட்டோம். இப்ப எத்தனை பேர் பார்த்தீங்க? இப்பதானே பார்க்கணும்னு கேட்டோம். எத்தனை பேர் பார்த்தீங்க? எத்தனை பேர் ரசிச்சீங்க? ஒருத்தரும் இல்ல. சோ ஒரு 2 நிமிஷம் பாடுற பாடல்னால God is not going to show his glory. அப்ப இன்னைக்கு பாடணும், காலையில பாடணும், மத்தியானம் மறுபடியும் நான் உம்மை பார்க்கணும், இப்போதே நான் பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உம்மோடு நான் வாழணும். அப்ப என்னங்க, அந்த மீதியான காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? அகேன் அந்த நேரத்துல வாயில பாட்டு வரும், ஆண்டவரே ஜீசஸ் 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 ஜீசஸ். வாயில வார்த்தை வரலாம், your heart should be speaking to God. Jesus Jesus Jesus. மத்தியானம் மறுபடியும் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? உங்க சாப்பாடு எல்லாம் இருக்குது, இந்த சாப்பாடு இயேசுவே. நான் தூங்குவேன்னா தூங்குங்க, யார் வேணாம்னு சொன்னது. இந்த தூக்கத்திலயும் அவர் ஞாபகமா இருக்கு. மறுபடியும் சாயங்காலம் நான் உம்மை பார்க்கணும், இப்போதே நான் பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உம்மோடு நான் வாழணும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டோமா? ஆமா. படுகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும், இப்போதே நான் பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உம்மோடு நான் வாழணும், உம்மோடு நான் தூங்கணும். When you go to sleep, I want to sleep with you, Lord. ஆண்டவரே உம்மை அரவணைத்து கொண்டு நாம தூங்கணும். தொடர்ந்து தாவீது சொல்றான், நான் உம்முடைய மகிமை பார்க்கும்படியாகவும், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்க தங்கி இருப்பானா? கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பேன்.
கட்டிடத்துக்குள்ள இல்ல, கர்த்தருடைய ஆலயத்துல. கர்த்தருடைய ஆலயம் இது உன்னதமானவருடைய மறை. The shadow of the Almighty, that is the temple of God. Where God is, that is the temple of God. நீ அவரை தேடி, அவரை வாஞ்சித்து, அவருடைய பிரசன்னத்துக்காக ஏங்கி அப்படி இருப்பீங்கன்னா அடுத்த வசனம் சொல்லும், 6ஆம் வசனம், தீங்கு வரும்போது, தீங்கு நாளில் அவர் என்னை எங்க மறைக்குவாரு? கூடார மறைவுல தான் மறைப்பாரு. சொல்ல வந்துடுறா. கூடார மறைவிலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, நீங்க விரும்பி 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 போனீங்கன்னா அடுத்து அவர் விரும்பி 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 உங்களை இழுத்து தன்னுடைய மறைவுல, தன்னுடைய பிரசன்னத்துல வைத்துக் கொள்வார். If you are only a Sunday Christian, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் நான் பாடுவேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் நான் ஆடுவேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் I will show myself, நாக்கா God says, வந்தியா, போயிட்டே இரு. தீங்கு வரும், வராதுன்னு இல்ல, பிரச்சனைகள் வரும். தேவ சமூகத்துல பிரச்சனை வராதுல்ல, மோசேக்கு வந்தது. அவன் இங்க இருக்கிறான், பிரச்சனை தலை போற பிரச்சனை வந்துருச்சு கீழே. It will come. But அந்த desire. ஜிம் எலியட் எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஜிம் எலியட் தெரியுமா? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களா ஜிம் எலியட்? He was a missionary. 5 ஃப்ரெண்ட்ஸோட அவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கால இருந்து ஈக்குவடாருக்கு போறாங்க. எதுக்கு? இயேசுவை பத்தி அறிவிக்க, ஒரு பர்டிகுலர் ட்ரைபுக்கு சொல்லணும்னு நிறைய ஜெபம் பண்றாங்க, நிறைய போறாங்க. 1956ல நடந்தது ஒரு காரியம். 5 பேர் போறாங்க ஈக்குவடர்ல. அது எல்லாம் இவங்க ப்ரீ பிளான்ட் எல்லாம் போறாங்க. போய் கரெக்டா அந்த இடத்துலயும் இறங்குறாங்க, பாராசூட்ல போய் இறங்குறாங்க. அங்க எங்கேயும் போக முடியாது. ஸோ இறங்கி they wanted to give good things, நிறைய ஸ்டாக் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, இவங்களை பார்த்த உடனே இவங்களை ஏதோ நம்ம பண்ண வராங்கன்னா 5 பேரையும் என்ன ஆரோஸ் ஷூட் பண்ணி அவங்களை சாவடிச்சிட்டாங்க. அதுல ஜிம் எலியட் அப்பதான் புதுசா கல்யாணம் ஆனவன், செத்துட்டான். இங்க ரத்த சாட்சியை செத்துட்டாங்க, 5 பேரை செத்துட்டாங்க. அப்ப யோசித்து பாருங்க, இந்த இயேசு அறிவிக்கிறதுக்காக போனான். நாமெல்லாம் நான் ஐயோ ஏன் தான் போனானோ, இந்த வயசு கல்யாணம் இப்பதான் ஆச்சு. பல வருஷங்கள் கழிச்சு இந்த ஜிம் எலியட் உடைய வைஃப் மறுபடியும் போனாங்க, அதே இடத்துக்கு போனாங்க. என்ன மாற்றம்னா, அந்த ஈக்குவேடர்ல அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. சோ ஜிம் எலியட்டுடைய மரணம் பைபிள்ல சொல்லும், நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள். ரைட்? How did Jim Elliot live? அவன் செத்துட்டான். ரைட்? He sowed a seed. அவன் போன நோக்கம் ஒண்ணு. பல வருஷங்களுக்கு பிறகு அவன் மனைவி போறாங்க. அந்த ஜிம் எலியட்டை கொன்னவன் அவருடைய காலில் விழுந்து கெஞ்சுறான், நான் தான் கொன்னுட்டேன், தெரியல எனக்கு, என்ன மன்னிக்கணும். The whole of that community got saved. அப்போ உன்னதமானவருடைய மறைவுல தான் இருந்தான் ஜிம் எலியட். சர்வ வல்லவர் நிழல்ல தான் இருந்தான். He wanted to serve God. He lived that life. 28 வயசு. He died. But something happened after that. அவன் மரணத்தை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, ஒரு விதையா எங்க விதைச்சார். So that a harvest will come. ஆண்டவர் இயேசு சொன்னார்,
யாரோ வந்து விதைச்சிருக்கிறாங்க, நீங்க அறுவடை பண்ண போறீங்க. So ஜிம் எலியட்டுடைய மனைவி போனாங்க. Through her preaching, the whole of the tribe ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இப்ப பெரிய சபை இருக்குதாங்க. That is the transformation. Those who live, அவங்க மரித்தாலும் பிழைக்க முடியும். தம்முடைய கூடார மறைவிலே என்னது அவர் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, ஈவன் dying as a martyr is அவருடைய கூடாரத்தில் ஆண்டவர் மறைத்துக் கொள்ளுகிறாராம். இந்த கூடாரம் இல்ல, அவர் பரலோகத்தின் கூடாரத்தில் அவர் மறைத்துக் கொள்ளுகிறாராம். என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண் மலையின் மேல் உயர்த்துவார். He will lift me up. He will honor me. யாருக்கு? Those who choose to abide in the presence of God. சங்கீதம் 84 சங்கீதத்துல பாருங்க. இங்க தாவீது மறுபடியும் சொல்றான். எப்படி சொல்றான்? சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு as a Christians அவருடைய பிரசன்னத்தை நீங்க கொண்டாட முடியலன்னா வெரி சேட் ஸ்டோரி. சர்ச்சுக்கு போகணுமா? ஏன் போகணும்? நான் வீட்டிலே இருப்பேனே, ஏன் எனக்கு ஆராதனை? ஏன் எனக்கு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும்? Why I should read the Bible? Why I should study the word? You will be always in sadness. சொல்றேன் என்னன்னு, சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். How beautiful. நீங்க வாசம் பண்ணுகிற இடம், ரைட்? அப்ப கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Have you any time wondered, இந்த அசிங்கமான அருவருப்பான இந்த சரீரத்துக்குள்ள God has made a choice to live in me. அவர் இந்த வாசஸ்தலத்தை எப்படி பார்க்கிறார்? எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அன்றைய அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கும் தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்க வீட்டுல போய் இந்த சங்கீதம் 84 முழுசா படி. இட்ஸ் நாட் சம்வேர். இந்த பிரசன்ஸ், தேவ பிரசன்னத்துல இருக்கும் போதுதான் உங்களால என்ன பண்ண முடியும்? அவரை துதித்து பாட முடியும். ஹல்லேலூயா. பவுலுக்கும் சீலாவுக்கும் சிறைச்சாலை எப்படி இருந்துச்சுங்க? If they felt as if the tabernacle of God. நீங்க ஜெயிலுன்னு அவங்க நினைச்சிருந்தா அவங்களால பாடி இருக்க முடியாது. நான் ஜெயில தான் இருக்கிறேன், பட் தேவனுடைய வீட்டுல இருக்கிறேன். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள். அவர்கள் ஜெபித்தார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். You cannot stop praising God when you are in the presence of God. இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு தான் நம்ம தேவ சமூகத்துக்கு வரணும். கத்துக்கிட்டு போய் வீட்டுல என்ன பண்ணோம்? எப்படி வேணாலும் ஒரு டென்ட் கூட வீட்டுக்குள்ள போட்டுக்கோங்க. அந்த டென்ட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கங்க. இது ஆண்டவரே உங்களுடைய வீடுன்னு கூட என்ன
எல்லாம் அழகா இருக்குது ஆண்டவரே. ஓட்டையும் உடசலுமான குடிசையா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கும்போது தேவன் இருந்தார்னா அதுதான் அழகான கோபுரம், மாடிகை. தேவன் இருக்கணும். You should have God in that place. அவர் சொல்லாரு, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிற ஒரு பாக்கியவான்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள், எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஓ இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, என்னல் வேளையில் மாறாத நேசரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, என்னல் வேளையில் மாறாத நேசரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஓ இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். பவுலுக்கு சீலாவுக்கு ஜெயிலா இல்ல, சொன்னா இது எனக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். நான் கர்த்தரை நான் பாடுவேன், கர்த்தரை நான் துதிப்பேன். சாய்ஸ். அது எப்ப தெரியுமா? when you அந்த ஆண்டவரை, when you relax in him. நீங்க படுத்துட்டே அவர் பிரசன்னத்தை பார்க்க. தேங்க்யூ. தாவீது சொன்ன படுக்கையில நான் அவரை நினைக்கிறான், நம்ம நினைக்கிறான். தானியேலுக்கு சிங்கத்தின் கெபில he had the courage to look unto God. சாத்ராக் மேஷக் ஏபேத்நேகோ அக்கினி சூளை நடுவில் they were able to look unto God because அங்க தேவனை அவங்க பார்க்கல, இங்க தேவனை பார்த்தாங்க. when they were alone they looked unto God, they praised God, they worshipped God. நல்ல கவனிங்க, அக்கினி சூளையில நான்காவது மனுஷனை யார் பார்த்தது? சாத்ராக் மேஷக் ஏபேத்நேகோ பார்த்தாங்கன்னு இருக்குதா? ஹல்லேலூயா. அவங்க இங்கேயும் தேவனோடு இருந்தாங்க. அங்க போகும்போது அவங்க 3 பேர் போகல. even God walked with the 3. ஹல்லேலூயா. அக்கினி சூளையில போட்ட பிறகு தேவன் போகல, அக்கினி சூளையில போடும் போதே God was with them. இமை பொழுது அவர் இல்லாம இருந்ததானா கருகி போயிருப்பாங்க. when they entered into the fiery furnace of fire, God was there. அந்த அக்கினி ஜுவாலையாக அவர் இருந்தார். that makes all the difference.
நம்ம சும்மா ஏதோ குருட்டுத்தனமா பைபிள படிச்சுட்டு வாழ்றதல்ல. பிஃபோர் கோயிங் டு த furnace, இங்கேயே they lived with God. அதனாலதான் நேபுகாத் நேச்சருக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஹை ராஜா, we know who is our God. எங்க தேவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீ என்ன சொல்றீங்களா? இல்ல நோ நேபுகாத் நேச்சர், we are not going to worship you. உங்க விக்கிரகத்தை நாங்க வணங்க போறதில்ல. we have only one God, that is true God, that is living God. இப்பதான் நாங்க worship பண்ணிட்டு வந்தோம், அவர் எங்களோட இருக்கிறாரு. உம்முடைய அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவிப்பாரு. தப்புவிக்கா போனாலும் பரவாயில்ல, but we will not worship your idol. See, when you live with God, அவருடைய பிரசன்னத்தில் அவரோட நீங்க இருக்க பழகிக்கிட்டீங்கன்னா, the result will show itself. என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம சொல்லும், என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அதான் நடக்கும். என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவரே நான் அடிக்கிறீங்களா அடிங்க, அடிபட்டாலும் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரச்சனை நடுவுல நீங்க ஆண்டவர் ஆராதிச்சு பாருங்களேன், வெளியே இருக்கிறவங்களாம் உங்களை பைத்தியம் நினைப்பாங்க. ஆமா சொல்லணும், நான் கிறிஸ்துக்கு பைத்தியக்காரன். ஹல்லேலூயா. ஒரு பக்தன் எப்படிப்பான், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். அது தெரியல எனக்கு. என்ன பிரபாகரன், பிரபாகரன் என்னமோ ஜஸ்டின் பிரபாகரன், அவர் எழுதின பாட்டு. அவர் சொன்ன கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். ஹல்லேலூயா. ஒரே ஸ்மால் பிகினிங் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறது, சர்வ வல்லவருடைய நிழலில். You make a choice. You make a choice. You will see great things happening. நிறைய, I was just thinking about it. It's amazing. இன்னும் நிறைய காரியம் இருக்கு பேசுறதுக்கு. நமக்கு நேரம் தான் முடிஞ்சு போச்சு. If God's will is there, பார்க்கலாம். இன்னொரு முறை அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம்.